ஒரு மசாலா நண்டு தான் செஞ்சுருக்கேன். சூப்பராக நல்லா காரசாரமாக மிளகுத்தூளெல்லாம் போட்டு நண்டு அப்புறம் வந்து இது வந்து சூப்பரான ஒரு குழம்பு, வெண்டைக்காய் போட்டு காரக்குழம்பு தாங்க வச்சுருக்கேன். கொஞ்சமாக புளி ஊற்றி இந்த மாதிரி குழம்பு வைங்க, வெண்டைக்காய் போட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க, கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பாரும் வெண்டைக்காய் பொரியலும் சுட்டு குழம்பு, முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட்டு ஒரு சூப்பரான ஒரு சிக்கன் குழம்பு. அம்மா இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு புதன்கிழமை நான்வெஜ் தான் ஸ்பெஷல். வாங்க என்ன செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு மசாலா நண்டு தான் செஞ்சுருக்கேன். சூப்பராக நல்லா காரசாரமாக மிளகுத்தூளெல்லாம் போட்டு நண்டு மசாலா. அப்புறம் கவலை மீன் வறுவல் பண்ணியிருக்கேன். கவலை மீனும் சாலை மீனும் வறுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து கீரை பண்ணியிருக்கேன் எங்கள் மருமகளுக்காக. கீரை, அரைக்கீரை பொரியல், அப்புறம் சுட சுட சாதம், சாதம் போட்டாச்சு. அப்புறம் இன்றைக்கி பயங்கரமான ஒரு குழம்பு தான் இது. வந்து கவலை மீன் குழம்பு, நல்லா தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றி சும்மா அட்டகாசமாக செஞ்சுருக்கேன். நல்ல டேஸ்டியான குழம்பு. இன்றைக்கி ஒரு பயங்கரமான சமையல் தான். எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். அம்மா இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு வியாழக்கிழமை ஒரு அருமையான சமையல் தான் செஞ்சுருக்கேன். வாங்க என்ன செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம். சங்கரா மீன் பொரிச்சு வச்சுருக்கேன், இதை எடுத்து தட்டில் வச்சுக்கலாம். அப்புறம் வந்து கவலை மீனும் பொரிச்சு வச்சுருக்கேன், இதையும் வச்சுக்கலாம். அருமையான மீன் வறுவல் இன்னைக்கு. அதுக்கப்புறம் இது கேரட்டும் அவரைக்காயும் போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன் எங்கள் மருமகளுக்காக காய். அப்புறம் வந்து இது அப்பளம், பேட் அப்பளம் இங்கே வச்சுக்கலாம். சுட சுட சாதம், சாதம் போட்டுக்கலாம். சூடாக இருக்குது. அப்புறம் வந்து இது வந்து சூப்பரான ஒரு குழம்பு, வெண்டைக்காய் போட்டு காரக்குழம்பு தாங்க வச்சுருக்கேன். கொஞ்சமாக புளி ஊற்றி இந்த மாதிரி குழம்பு வைங்க, வெண்டைக்காய் போட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அருமையான குழம்பு. அப்புறம் வந்து ரசம் விட்டுக்கலாம். சாதம் ஆயிடுச்சு. ரசம் வந்து மீன் வறுவலுக்கு வச்சேங்க. எங்கள் பையனுக்கு வந்து காரக்குழம்புனாலே அலர்ஜி, அதனால் ரசம் வச்சு மீன் குழம்பு வச்சு மீன் வறுத்து வச்சுட்டேன். இன்னைக்கு எங்கள் வீட்டில் இவ்வளோதாங்க சமையல். எல்லாரும் வாங்க சாப்பிட்லாம். அம்மா இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வெஜ்ஜி தான் ஸ்பெஷல். வாங்க என்ன செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம். இன்னைக்கு வெண்டைக்காய் பொரியல் செஞ்சுருக்கேன். மாம்பழம் கட் பண்ணி வச்சுக்கலாம். மாம்பழம் சீசன் முடியலை இன்னும், அதனால் மாம்பழம் டெய்லி நம்ம வீட்டில் மாம்பழம் தான். இது வந்து அரிசி வத்தல், சுட சுட சாதம் போட்டுக்கலாம். அப்புறம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பாருங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க, கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பாரும் வெண்டைக்காய் பொரியலும் சுட்டு இன்னைக்கு சாப்பாடு, அதுதான் வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு அவங்க கேட்ட மாதிரியே இன்னைக்கு சமையல் செஞ்சுருக்கேன். இன்னைக்கு நம்ம வீட்டில் இவ்வளோதாங்க சமையல். எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். அம்மா இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு புதன்கிழமை நான்வெஜ் தான் ஸ்பெஷல். வாங்க என்ன செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம். மிளகு சிக்கன் வறுவல், இன்னும் கொஞ்சம் வச்சுக்கலாம். அப்புறம் வந்து முட்டையை வந்து மசாலா போட்டு வறுத்து வச்சுருக்கேன், அதையும் வச்சுக்கலாம். அப்புறம் மாம்பழம் இல்லாமல் எப்படி, மாம்பழ சீசன் முடிகிற வரைக்கும் நம்ம மாம்பழம் வந்து வச்சுக்கலாம். அப்புறம் சாதம் போட்டுக்கிறேன். சாரி, சுட சுட சோறு. ஏன்னா சோறுன்னு சொல்ல சொன்னீங்க, அதனால் வந்து தெரியாமல் வந்து சாதம் சொல்லிட்டேன். சூடான சோறு. இன்றைக்கி வந்து சிக்கன் குழம்பு, முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட்டு ஒரு சூப்பரான ஒரு சிக்கன் குழம்பு. அப்புறம் ரசம். இவ்வளோதாங்க நம்ம வீட்டில் சமையல். எல்லாரும் வாங்க சாப்பிட்லாம். அம்மா இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு வியாழக்கிழமை வெஜ்ஜி தான் ஸ்பெஷல். வாங்க என்ன செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம்.
கருணக்கிழங்கு வறுவல் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் கருணக்கிழங்கு வறுவல் பண்ணியிருக்கேன். இது வந்து பூசணிக்கன்ற பார்த்தியா, சொரக்காய் வந்து வேர்க்கடலை போட்டு கிரேவி பண்ணியிருக்கேன். இதோட ரெசிபி கூட நான் எடுத்திருக்கேன், வீடியோவில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக பாருங்கள். அப்புறம் மாம்பழம் இல்லாமல் எப்படி. அப்புறம் சுட சுட சாதம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. சோறு, சுட சுட சோறு. அப்புறம் இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு மிளகாக்கிளி சாம்பாருங்க. அருமையான சாம்பார் இன்னைக்கு. இந்த கருணக்கிழங்குக்கும் மிளகாக்கிளி சாம்பாருக்கும் தான் ரொம்ப காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் இவ்வளோ தாங்க சமையல். எல்லோரும் வாங்க சாப்பிடலாம்.